இதுதான் என் காலேஜ். இது என் காலேஜ் ஹாஸ்டல். இது என்னோட ஹாஸ்டல் ரூம். ஹாஸ்டல் எனக்கு புது அனுபவம். ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு போகணும்னு இருந்துச்சு. அப்பதான் ஜோஸ்வா என் ரூமுக்கு வந்தான். வந்ததுமே அவன் ரொம்ப நல்லா பழகினான். நாங்க 2 பேரும் சீக்கிரமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எங்க போனாலும் சேர்ந்துதான் போவோம். அவன் வந்த பிறகு காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியா போச்சு. அவனோட சேர்ந்து நானும் நல்லா படிச்சேன். இல்ல, அவன் என்னை நல்லா படிக்க வச்சான். எங்களுக்குள்ள ஜாதி மதம் அப்படின்னு எந்த வேறுபாடுமே கிடையாது. எங்களுக்குள்ள இருந்த புனிதமான உறவு நல்ல நட்பு மட்டும்தான். ஒவ்வொரு சண்டேயும் நாங்க கோயிலுக்கும் போவோம், சர்ச்சுக்கும் போவோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. அவனோட இருக்கிறப்ப எனக்கு வீட்டு ஞாபகமே வரல. காலேஜ் லைஃபையும் சரி, ஹாஸ்டல் லைஃபையும் சரி, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவனோட சேர்ந்து படிச்சு செம்ல நல்ல மார்க் எடுத்ததுனால வீட்டுல கேட்டு எனக்கு ஒரு புது செல்போன் வாங்கிட்டேன். ஆனா அந்த செல்போன் வந்த பிறகு என் லைஃபே வேற ட்ராக்ல போச்சு. எப்ப பார்த்தாலும் சாட்டிங், சாங்ஸ், இன்டர்நெட், ஃபேஸ்புக்னே இருந்தேன். அதை விட அதிகமா ஃப்ரெண்ட்ஸோட போன் பேசிட்டு இருந்தேன். அதுலயும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ட இன்னும் அதிகமா பேசினேன். செலவு கொடுத்த பணத்தெல்லாம் ரீசார்ஜுக்கே செலவு பண்ணேன். ஜோஸ்வா அடிக்கடி சொல்லுவான், இந்த செல்லால தான் நீ படிக்காம போற, இந்த செல்லால தான் நீ வீணா போற, செல்ல என்ற கூட படிச்சு முடிச்சுட்டு வைக்க. ஆனா அதை நான் கேட்கவே இல்லை. அன்னைக்கு சண்டே ஹெட்செட் மாட்டிட்டு போன் பேசிட்டே இருந்தேன். ஜோஸ்வா வந்து கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் போலான்னு கூப்பிட்டான். நான் வரலன்னு சொன்னேன். ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால போனேன். ஆனா அப்பவும் கோயிலுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ போல வெளியில நின்று போன் பேசிக்கிட்டே இருந்தேன். திரும்பி ஹாஸ்டலுக்கு போகும்போதும் ஹெட்செட் மாட்டிட்டு போன் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்பதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது கூட ஜோஸ்வாவை எப்படியாவது காப்பாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். செல்னால தான்டா நீ படிக்காம போற, செல்னால தான்டா நீ வீணா போற. செல்ல என்கிட்ட கொடுறா, படிச்சு முடிச்சுட்டு வாங்கிக்க. செல்ல என்கிட்ட கொடுறா, செல்ல என்கிட்ட கொடு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும்
ஜோஸ்வா இறந்து போயிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் உயிரோட என் கூட வாழ்ந்துகிட்டே இருக்கான். மற்றவங்களுக்கு வேணா நான் தனிமையா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜோஸ்வா என் கூடவே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நட்பு எப்பவுமே என் கூடவே இருக்கும். அவன் நட்பு எப்பவுமே என்னை விட்டு போகாது.